வணக்கம் வணக்கம். நமஸ்காரம் அண்டி. நலம்தானே? ஏன் வீட்டு தோத்தத்தினும் நான் நல்லா இருக்கிறேன். அட்டோட்டு கெவலியானது அரமனையில் உள்ள கெவலியானது கொட்டி கொட்டி பேசுகிறது. அப்படி பேசுவதா இந்த பஞ்சாங்க கெவலி சாஸ்திரத்திலே இந்த பஞ்சாங்கம் கெவலி பேசுவதா இது நன்மையா தீமையா என்று சொல்லிப்பார். இட்ஸ் ரைட் மீ. நன்மையா தீமையா கொலை முடிந்து போடி. பஞ்சாங்கம் சொல்ல வேண்டும். அப்படின்னா என்ன? நேரங்கால பாரு. புதன் வியாழனை பார்க்கிறான், வியாழன் வெள்ளி பார்க்கிறான், வெள்ளி சனி பார்க்கிறான், சனி ஞாயிறு பார்க்கிறான், ஞாயிறு திங்களை பார்க்கிறான். செய்யும் 7 நாள். ஆமா, கிரக நிலை பாரு. ராகு குருநாட்டில் அந்த சந்திரனை காணவில்லை. சந்திரன் நாடக கூத்தாடி குளர் வாசிக்கு போயிட்டார். சந்திரன் இல்லப்பா. அச்சூட்டு கவலை சொன்னா அச்சூட்டு கவலை சொன்னா ஆரவள்ளி மாதர்களுக்கு ஆப்புண்டு. அச்சூட்டு கவலை சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தால் சொன்னால் ஆரவள்ளி மாதர்களுக்கு அனைவருக்கும் ஆகாது சொல்கிறது. பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூர்ணாசம், பூஷம், ஆயுள்பூஷம், மகரம், பூரம், உத்திரம், எல்லாத்தையும் கழிச்சிட்டேன். உங்க 7 பேர் ஓட்டுக்கு ஆவுப்பத்து. குச்சூட்டி கவடி சொன்னா கூதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து. அரமனைக்காக அதனால சொன்னால் கோர்ட்டுக்காகாது. ஆனால் இன்று 6 மணி மாதிரிக்கு ஆபத்து எச்சரிக்கையாதுன்னு சொல்கிறாயா? 7 பேர் ஓட்டுக்கு நீங்க ஆபத்து. ஆபத்தா? ஆமா. இப்போ நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? யாரும் வர முடியாது. இந்த ஒரு இயலவை கூட ஆரவள்ளி கோட்டைக்குள்ள வசித்தார். ஆனால் இந்த நெல்லூர் பட்டின 21 படும் அப்படி 3 மணி மந்திரத்தை அதனால் சக்கரையை வரவழைத்து அந்த 3 மணி உத்தரிப்போம்.
படிக்க பண்ணுதான் நொல்ல பணம். ஏண்டா டேய், நீ துள்ளுண்டு போய் நீ என்ன கொண்டு நான் செத்து போயிருந்தோடா நானு. அப்படியா? வாடா பாகலப்ப. அப்படியா? உன்னை முழுங்காத ஒரு அன்னைக்கு. அப்படியா? அங்கார கோமாயா அங்கார கோமாயா ஐயே காரியமா அம்மா அரவள்ளி மகாராணி எனக்கு ஆபத்து. அம்மா அரவள்ளி மகாராணி எனக்கு ஆபத்து. கணாபதியோட சத்தம் கேட்கிறது. அப்படியா? நம்ம கணாபதியை கொண்டு இருப்பானா? இருப்பா. என்னடி ஆச்சரியமாக இருக்கு. நம்மள மந்திரம் அடித்து போல இருக்கிறது. இதென்ன நம்முடைய மந்திரமா இல்ல, மந்திரமா இல்ல. சீக்கிரமாக நம்முடைய மந்திரம் சத்தியா ஒரு அழகான ஒரு பெண்ணை உட்பட மோகினி பெண்ணை உட்பட பண்ணுங்க. மோகினி பெண் அனுப்புறோம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், குழலும் கருப்பு தான், கொள்ளவர் புல்லு கருப்பு தான். உம்மா 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 சிலம்புத்தி பொண்ணுங்க உம்மா பொண்ணுங்க உம்மா கொள்ளவாரும். My name is Mohini. I love you. என்ன யார் பிறக்க வைத்தது? Yes. ஆர்வலி மகாராணி is the coming. மோகினி அடியமா நமஸ்காரம். மோகினி ஒரு பக்கம் காணவில்லை. மாலை குட்டுகிறேன். கொள்ளவர் சப்பிட்டு இருக்கிறார். என்ன சொல்றியோ சொல்லுவிடு. அடியே இந்த நாட்டில் நமக்கும் ஒருவன் பூலோகத்தில் இருக்கிறார். அதனால அந்த எதிரே நீதான் கொல்லணும். அப்படியா? ஈஸி. அப்படியா? ஆகிட்டும். நம்முடைய வெவ்வேறு பற்றி தெரியும். நமக்கு எதிரே வருகிறான். அவன் முன்னாடி சென்று பாடி அவனை மயக்கி உன்னுடைய விஷப்பை சென்று விஷக்கத்தி உன் மார்பில் வைத்துக்கொள். அதை வைத்துக் கொண்டு கிரிக்கெட்டில் எறிகிறாள். அந்த விஷக்கத்தியால் அவனை குத்தி கொன்று விட அங்கே. நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? பார்த்து மதரவா சென்று விஷக்கத்தி ஒருவேளை நீங்க வைத்தினாரு. இது எங்க சொல்ல வேண்டும்? சூப்பரா பாட்டு பாடல் போட்டு ஏதாவது பாட்டு பாட வேண்டுமா? அதான் அங்க போய் பாடிக்க தெரியாத பாடலாம். ஓகே, காதல் கவிதைகள் நல்லா விடும். கொலாய் முடிட்டு போகும். வானுலக நங்கையா மண்ணுலக மங்கையா? ஆஹா, என்ன ஒரு அழகு! இவர் கண்ணழகும், கட்டழகம், பொட்டழகம், நடையழகம், இடையழகம், ஆஹா மார்பழகம். என்ன ஒரு அழகு! என்ன ஒரு பால் குடிக்கிறீங்களா? பசுக்கூதி பசுக்கூதி. உங்கள் மீது எனக்கு ஆசை. அப்படியா? என் மீது ஆசையா? ஆஹா,
இருவரு கூடிக்கலாம் கொஞ்சம் அப்படியா கட்டி பூடிட்டான் கண்ணாலே கண்டபடி கட்டியானடா அந்த இடத்தில் சுகமிகம் அதிகம் அந்த இடத்தை பாடுது அதே பாடு என்னாச்சு என்னடி ஆச்சு ஒண்ணு வச்சிருந்தேன் என்னடி என் பூக்கு போச்சு சொல்லி ஆக மொத்த குட்டிகளா என் பூக்கு போச்சுடி கத்தி குத்துல எங்கடி குத்து நான் அறுத்து விட்டு போயிட்டான் எதையா பூக்க மூக்கையா அறுத்து விட்டானா வேற முத்தம் கொடுக்க போனியா எங்க போய் முத்தம் கொடுக்க போன கோலங்காரங்க தான் முத்தம் கொடுத்தேன் கோகரி பண்ணி அனுப்பி சண்டால பாவி மூக்கு மலையறுத்து ஆனால் அகமானம் செய்து விட்டான் ஆனால் உயிர் போவது மறுபடியும் இருக்கிறது ஆனால் என்னால் தாங்க முடியவில்லை ஆனால் ஆகட்டும் இதுக்கு மேல் எவனம் வந்தாலும் நாங்க நேருக்கு நேரில் மட்டும் நாங்களாச்சு பார்த்து நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் கடைசி முறையா சாவறது சாவறேன் கொள்ளங்கார ஒரு ஓத்து விட்டு தான் என்ன செய்வது அப்படியே பார்த்துக் கொள்ளலாம் வாங்க யாரோ ஒரு மாலை கட்டு வருகிறார் செவிலியாரி பாருங்க யாரோ ஒரு சீமாட்டி போய் வர்றார் யார் என்று பார்க்கலாம்
மொத்தம் ஏய், வரங்க. 7 பேரே 7 பேரு பொட்டச்சிகளா இருக்கிறீங்க. இந்த 7 பேரிலே எவளடி கண்டாரோலி ஆரவலி யாருடைய அந்த ஆரவலிங்கிறவா? நான் தான் ஆரவல்லி மகாராணி. ஓஹோ, நீதான் அந்த மகாராணி கூப்பிடுறேன். உனக்கு என்னடி மரியாதை கிடைக்குது? கேடு கட்ட கண்டாரோலி தேவடியா? அடியே நினைத்தால் அப்படியா? என்னடி கேட்க போறீங்க? ஏண்டி தங்கச்சி அக்கா பாத்தா பையன் சின்னதா இருக்கான். பையன் இருப்பான். எந்த ஊரு எந்த தேசம் நீ யார்? எந்த ஊர்? உன்னுடைய பேர் என்ன? எதற்காக வந்திருக்கிறாய்? பார்த்தா சின்னம் திருப்படியில தெரியல. என்னுடைய சாம்ராஜ்யத்தை கேட்டீரே, என் விலாசத்தை கேட்கறீங்க. நல்லா விளக்கமா சொல்றேன். தெல்லியே நீரிலே சொல்லி வரும் மீனை போல் வெட்டார் வெளிச்சமாக என்னுடைய அடிரப்பா ஆண்டவருக்கு அழைக்காரு. மாண்டவருக்கு அழகாக வரக்கூடிய எந்த இரோ நிலையம் அள்ளி புத்து அப்படியா? சின்னம் திருப்பணியிலே கர்ப்பப்படி கொண்டு வந்திருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா?
என்ன போடு போட கற்பனை கொண்டான்னு சொன்னேன். மரியாதை என்னோட இந்த போடு போடுற கை கட்டி வாய் பதித்து உங்களுக்கு நான் கை கட்டி வாய் பதித்து கப்பம் கட்டுறோம். நான் ஜான் பிள்ளைய ஆண் பிள்ளையடி சிங்கம். என்னடா பொடி பையன் அத்தனை பலம் படித்த மாமனார் கூட பேமனே கிட்ட மண்ணாதி மண்ண மண்ண கழுவி போயிட்டான். அப்படி பணம் கொண்டு வந்திருந்தா போய் கஜான கொண்டுட்டு வா. உங்ககிட்ட கப்பம் கட்ட சொல்லக்கூடிய கோழி நாடாடி கப்பம் கட்டுறது வந்த நினைக்கிறீங்க. எதுக்கு வந்த? 7 பேருடைய ஏண்டா ஐயா நேத்து உன்னுடைய மாமன் யார் அந்த வீம பையன் அந்த வீம பையன் அவன் வந்தாலே பந்தயத்துல தோல் அழிந்து போன அதற்கு பதிலாக உன்னுடைய மாமன் தர்ம பையனுக்கு தர்ம பையனுக்கு ஆமா நாங்கள் விகிதம் எழுதி அனுப்புறோம். வந்தா இருந்தால் 6 வழி பஞ்சத்து ஜெயிக்கணும், இல்லையே 6 வழி மகாராணிக்கு கற்ப பண்ணுங்க. அப்படி என்ன விகிதம் எழுதி அனுப்புறோம். பணம் கொண்டு வந்துடலாம். போய் கஜான கொண்டு போ. பணம் கொடுக்க வழியடு போடு. உன்னுடைய மாமமார்களுக்கும் இந்த 6 வழி மாமனுக்கும் ஒரு பத்தியம். அதனால அவங்களுக்கு எங்களுக்கு பழைய பகை இருக்கு. அதனால அந்த பகையை நாங்களாவது தீர்த்துவோம். அதெல்லாம் தேவை கிடையாது. பழைய பகையோ புது கதையோ அது தேவையில்ல. பணம் கொண்டு வந்து கொண்டு போ. பணம் கொடுக்க வழியடு கொட்டத்தை அடக்க வந்திருக்கு. உன்னோட ஜென்மத்தில் வரணும். மண்ண கவி போயிட்டான். எதுக்கிட்ட வந்திருக்கிறேன்? என்னையா நாடி பார்த்து அம்மா பந்தயம் சொல்றீங்களே பாயா பையனே பார்த்தா நீங்க பையன் போல தெரியுது. என்னடி மண்ணனோ மண்ண கவி அடி கூடாதுடா. போட்டு போட பேச்சுவார்த்தை ஓடு போட்டாக்க பெரிய நீ பொறி புடிக்கியா? மண்ணனோ மண்ண கவி பாரு. அத்தனை பேர் எங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அடிமை. எல்லாம் பந்தயத்துல வந்து தோத்து போடுங்க. எல்லாம் அடிமையா வாக்கி வச்சிருக்கோம். நீ வந்து என்னடா 7 நக்கு ஒரு சின்ன நக்கு கூட சந்தேகம் என்ன? அந்த 7 நக்கு சரி, அந்த சின்ன நக்கு எப்படி இருக்கு சொல்லி நக்கி விட்டு போவேன். வந்து என்னடி கொண்டாந்து வைங்க. அப்படி அக்கா வந்தீங்க கேக்குறான். ஆமா போய் அந்த 1000 கலாபத்திற்காக அந்த தாஜ்மஹாலை எடுத்து வா. சமையல் செய்யக்கூடிய கொப்பரை இருக்குது. ஓடி எடுத்துட்டு வர்றது. அப்படி ஏண்டா அடே சிறுவனே,
என்னடி பெரியவள வாங்க. அதனால என்னுடைய அரமனை பந்தயம் பண்ண தெரியுமா? அப்படியே பொடி பையலே, இது என்னடி கொப்பரை? 1000 கலாபூதங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய கொப்பரை என்னது கொண்டு வச்சிருக்கீங்க? தம்பி தட பந்தயம் வா. என்ன அது எதுக்கு தெரியுமா? அதுக்கு இப்ப என்ன நீ பண்ணணும் தெரியுமா? சொரண்டு ஒன்னாதான் இருக்கணும். பாத்திரம் அப்படியே பளிர் இருக்கணும். ஒரே சொரண்டு தான். கையில கையில பெருவிரலால கொஞ்சம் பொறுத்தா ஏத்தி விடுவாமா? இது வரைக்கும் அது சாமானத்துக்கு அளவுக்கு எவனால முடியல. ஆமா. அவன் நீ கலரும்னு வந்திருக்கிற சொல்றோம். ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஆம்பளை பசங்க கிட்ட போனா, ஆம்பளை கிட்ட போனா ஒரு சண்டை, ஒரு கை சண்டை, குத்து சண்டை, மல்லுத்தம், இப்படிப்பட்ட சண்டைக்கு கூப்பிடுவாங்க. பொம்பளை கிட்ட பந்தயத்துக்கு போனா ஆமாங்க, இவங்கிட்ட வந்தா சாமான கழுவுறதும் வாட்டு கூட்டுறதும் கோலம் போடுறதும் பந்து அதுதான் பந்தயம். வைப்பாங்க போடு. இது இலவசமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் அந்த சாமானத்தை யாராவது கழுவி இருக்கிறாங்க? ஆமா ஆமா, நீங்களே ஒரு நாள் கூட உங்க சாமானத்தை கழுவுறது இல்ல. நீதான் வந்து கழுவிட்டு இருக்கு தினமும். அதனால 10 சொல்லி விட்டால் இந்த பாவையார் 7 பேர் கடுமை. அந்த 10 சொன்னா விட்டால் உங்களுடைய சாதிசனம், உங்க சொந்த பந்தம், உங்க அண்ணன் தம்பி, உங்க மாமச்சனை, சித்தப்ப பெரியப்பு, உங்களுடைய பெத்தவங்க எல்லாமே எங்களுக்கு கடுமை. இந்த ஆரம்பி ரெட்டி பெண்கள் கடிமணி. அப்படியா? ஆமா. ஓரமான இல்லைங்க. அக்கா ஊடு மந்திரம் போடலாம். தாயே காளிகாதேவி, சண்டான பாவின எல்லூர் வட்டிற்கு வந்து விட்டேனம்மா. முதல் பந்தயத்தை 1000 கணாபோதங்களை களி கிளறக்கூடிய ஒரு கொப்பரையை கொண்டு வந்து வச்சிருக்கிறாமா. தீவிர சொரண்டு சொல்லி நீதானம்மா காட்சி கொடுக்க வேண்டும். ஒரு 10